Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களால் பார்த்தீங்கன்னா வியூஸும் அதிகமாக போகாது, சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்காது, வாட்ச் ஹவர்ஸும் அதிகமாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபர் பிகினர் இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதிக வியூஸும் போகாது. சரி, ஓகே, நம்ம இப்போ எல்லாரும் வீடியோவிலையும் பார்க்குறன்றப்போ யூடியூப்பில் பார்க்குறன்றப்போ அதிகமாக வியூஸ் போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறன்றப்போ அதிகமாகவே போகலை. மினிமம் 100 200 இப்படி தான் போகுது, அதுக்கப்புறம் போக மாட்டுது. சரி, ஓகே, நம்ம என்னத்தான்பா பண்ணுறது, நம்ம என்னத்தான் வீடியோ போட்டால் நம்மளுக்கு வைரல் ஆகும், நம்ம ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி போடணும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வைரல் கண்டென்ட் எதுன்னு பார்த்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங்காக அதை மாற்றி அப்லோட் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம எப்படி அதை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக மாற்றுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ட்ரெண்டிங் கண்டென்ட் எது, எப்படி தேடி நம்ம எப்படி வீடியோஸை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் கண்டென்ட்டை வைரல் வீடியோவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வியூஸ் அதிகமாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதை பற்றி ரிலேட்டிவான வீடியோஸ் போகிறன்றப்போ ஒரு வைரலாக மாறும். சரி, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங் ஒரு கண்டென்ட்டாக எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஜிமெயிலை பற்றி எடுக்கிறீங்கன்னா ஜிமெயிலை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயிலில் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ணுவாங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக நீங்கள் அதை வைரல் கண்டென்ட்டாக நீங்கள் அதை மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இப்போ ஹவு டு ஜிமெயில் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் வியூஸ் அதிகமாக போகும். அதே மாதிரி தான் ஜிமெயில், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதை பற்றி நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுன்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸும் அதிகமாக போகும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக முடிக்கலாம். நம்ம பண்ணுற தப்பே என்னென்னா யூடியூபர் பிகினர்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம மட்டும் தடாபுடான்ட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறோம். அதால் தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே. நம்மளால் அதுக்காக தான் ஒரு வியூஸ் கூட போக மாட்டுது. ஒரு 100 வியூஸை தாண்டது பெரிய விஷயம். ஐயோ, என் வீடியோ 100 வியூஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாயை போனதுக்கு நம்மளே பார்ப்போம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுக்காமல் நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா ஏனோ தானே வீடியோ அப்லோட் பண்ணுறதால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது பார்த்திங்கன்னா வைரல் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது உலகமே பார்க்குற மாதிரி கண்டென்ட்டாக இருக்கணும். அது என்னான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் போகிறன்றப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் அதிகமாக போகும். அது மூலிமா சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வரும். சரி, ஓகே, இதில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான் மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டு. அதை பற்றி நீங்கள் ரிலேட்டிவான வீடியோஸை போடுறன்றப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக மாறும். நீங்களும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகி அது மூலிமா நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் நம்ம வைரல் கண்டென்ட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக மாற்றி நம்ம எப்படி யூடியூப்பில் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போடுறப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.